அதோ கோவிந்தன் அங்கே இருக்கிறான். ஆமாம், வழக்கமாக நாம் சந்திக்கும் இடத்தில் இல்லாமல் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? வா போய் பார்ப்போம். என்ன கோவிந்தா, புதிதாக ஏதோ செய்து கொண்டிருக்கிறாய்? என்ன செடி அது? ரோஜாவா அல்லது செம்பருத்தியா? இரண்டும் இல்லை, இது புன்னை மரம். சரி, மரம் நடுவது நல்ல விஷயம்தான். ஆனால் இதை பராமரிக்க வேண்டுமே. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மெனக்கிட வேண்டுமே. வேண்டாம், பராமரிப்பு அதிகம் தேவைப்படாத மரம் இது. வேகமாகவும் வளரக்கூடியது. பருவ காலத்தில் இதில் பூத்து குலுங்கும் வெள்ளை நிற மலர்கள் கண்ணுக்கு மிகவும் ரம்யமான காட்சி. சமுதாயத்துக்கு இப்படியும் கூட தொண்டாட்டலாம் என்கிறாயா? கோடை காலத்தில் இந்த மர நிழலில் நிற்பவர்கள் யாருக்கு நன்றி தெரிவிப்பார்களோ இல்லையோ, நிச்சயம் இதை படைத்த பகவானுக்கு நன்றி சொல்வார்கள். ஆமாம், இதில் ஏன் ராமானுஜன் பங்கெடுத்துக் கொள்ளவில்லை? ராமானுஜனா? அவன் திருமண பேச்ச ஆரம்பித்ததிலிருந்தே அவனை வெகுவாக காணும். முன்பெல்லாம் அகத்திலேயே இருக்க மாட்டான். பாசுர வகுப்பு என்றும் கோயில் பராமரிப்பு என்றும் எப்போதும் வெளியிலேயேதான் இருப்பான். சரி சரி, விஷயம் அப்படி போகிறதா? திருமணம் என்றால் அவரவர்களுக்கு எத்தனையோ கனவுகள் இருக்கும். ராமானுஜனுக்கும் இருப்பதில் வியப்பென்ன இருக்கிறது? அதனால்தான் அகத்திலேயே உட்கார்ந்து கொண்டு அப்பாவுடனும் அம்மாவுடனும் ஏதேதோ திட்டங்கள் போட்டுக் கொண்டிருப்பானாக இருக்கும். இல்லை, நீங்கள் நினைப்பது போல் ராமானுஜன் அண்ணா இல்லை. ஏன்? ராமானுஜனுக்கு எதிர்பார்ப்புகள் கிடையாதா? நிச்சயமாக இல்லை. உங்களுக்கு நடந்தது பற்றி தெரியாது. திருமணம் என்பது தன் வாழ்க்கையில் இல்லை என்றுதான் ராமானுஜன் அண்ணா தீர்மானித்திருந்தார். ஆனால் என் பெரியம்மாவோ அவர் தீர்மானத்திற்கு முற்றிலும் எதிராகவே இருந்தார்கள். மற்ற எல்லோரையும் போல் தன் பிள்ளையும் கிரகஸ்தனாக மாறி தான் பேரன் பேத்திகளோடு வளைய வர வேண்டும் என்று லோகாயதமான எண்ணங்களோடு இருந்தார்கள். வாய் வார்த்தையாக இதற்காக போராடிய அவர் இறுதியில் உண்ணாவிரதம் இருந்து ராமானுஜ அண்ணாவை திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்து விட்டார். ஓ, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கிறதா? எங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. அதனால் தான் சொல்கிறேன், மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு அண்ணா திருமணத்திற்கு சம்மதித்திருக்கிறார். இந்த சமயத்தில் நீங்கள் இருவரும் தயவு செய்து எதையாவது பேசி அவரை குழப்பி பழைய நிலைக்கு கொண்டு சென்று விடாதீர்கள். அடியேனுக்கு எந்த குழப்பமும் இல்லை. ஆமாம் கோவிந்தா, அடியேனுக்கு எந்த குழப்பமும் இல்லை. எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதன் சாதக பாதகங்களை அலசி ஆராயாமல் அடியேன் இறங்குவதில்லை. அப்படி ஆராய்ந்த பின் இறங்கினால் அதில் முழு மனதோடு ஈடுபடுவேன். ஆனால் இந்த திருமணம் என்ற பந்தத்தை பற்றி நான் மிகவும் யோசித்த போது அதன் பாதகமான பக்கமே அடியேனுக்கு பூதாகாரமாகப்பட்டது. அதனால் அடியேனுக்கு கிரகஸ்தாசிரமத்தில் நம்பிக்கை இல்லை என்பதில்லை. அடியேன் மீதுதான் அடியேனுக்கு நம்பிக்கை இல்லை. ராமானுஜா, உன்னை அடியேனால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. உன்மீதே உனக்கு நம்பிக்கை இல்லை என்பது சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கிறது. உன் செயல்பாடுகள் அனைத்தும் தன்னம்பிக்கையோடுதானே இருக்கிறது. இருக்கலாம். ஆனால் மனைவி மக்கள் எனும் பந்தத்தில் சிக்கிக் கொள்ளும் போது பகவான் கைங்கரியங்களுக்கும் திராவிட வேதமான தமிழ் பாசுரங்களை உலகத்தோரிடம் கொண்டு செல்வதற்கும் சமுதாய பணிகளுக்கும் குந்தகம் விளைந்து விடுமோ என்ற அச்சம் எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது. இப்போது நீ திருமணத்திற்கு சம்மதித்து விட்டாய் என்பதால் உன் அச்சம் முழுவதுமாக நீங்கிவிட்டது என்று நாங்கள் கொள்ளலாமா? திருக்கட்சி நம்பிகள் என் அச்சம் அர்த்தமில்லாதது என்பதை பல வழிகளில் விளக்கினார். அதன் பிறகே நான் திருமணத்திற்கு சம்மதித்தேன். பிரம்மச்சாரியாக அடியேன் செய்து கொண்டிருக்கும் கைங்கரியங்களும் சமுதாய பணிகளும் திருமணம் ஆன பிறகும் தீவிரம் குறையாமல் தொடரும் என்பது உறுதி. இதை பற்றி உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். எங்களுக்கு குழப்பம் இருந்ததோ இல்லையோ, ஆனால் சற்று சந்தேகம் இருந்தது. என்ன சந்தேகம்? முன்பே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், எங்களை வழிநடத்தி செல்பவன் நீ. கல்யாணத்திற்கு பிறகு உன் வழிகாட்டுதல் இல்லாமல் நாங்கள் தவித்து போய் விடுவோமோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருந்தது. இப்போது அதுவும் நீங்கிவிட்டது. கவலையே வேண்டாம். நானும் கோவிந்தனும் என்றும் உங்களுடனேயே இருப்போம். கோவிந்தா, பாசுர வகுப்பில் இன்னும் 2 புதிய மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் போலிருக்கிறதே. ஆமாம் அண்ணா, நம் வீராவும் காளியும் தான் அதற்கு காரணம்.
அடியேனும் நீயும் சாரங்கனும் திருமேனியும் பிறந்ததிலிருந்தே பகவான், பக்தி, வேதம் என்ற சூழ்நிலையில் வளர்ந்தவர்கள். நாம் இப்படி இருப்பதில் வியப்பொன்றும் இல்லை. ஆனால் வீராவும் காளியும் சிறுவயதில் இது பற்றி மருந்துக்கு கூட அறிந்தவர்கள் இல்லை. இன்று அவர்கள் ஆன்மீகத்திலும் நம் தமிழ் பாசுரங்களிலும் ஆழ்ந்து தன் வயதுக்கு வந்தவர்களையெல்லாம் பக்தி மார்க்கத்தில் திருப்புகிறார்கள் என்றால் அவர்கள்தான் மிகவும் போற்றப்பட வேண்டியவர்கள். நிச்சயமாக அண்ணா, அதில் சந்தேகமே இல்லை. மலராண்டாரே, என்ன இது? நான் இவ்வளவு சொல்லியும் கேட்காமல் இப்படி எனக்கு எண்ணெய் தேய்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். வயதிலும் அனுபவத்திலும் அடியேனை விட மூத்தவர் அல்லவா தாங்கள்? அடியேன் அல்லவா தங்களை உட்கார வைத்து கைங்கரியம் செய்ய வேண்டும். சற்று நேரம் பேசாமல் இருக்கிறாயா மாறநேர் நம்பி? எண்ணெய் தேய்த்துக் கொள்ளும் போது பேசாமல் இருந்தால்தான் அதன் முழு பயனும் உடலுக்கு கிடைக்கும். அப்படியா? யார் சொல்லியிருக்கிறார்கள்? யார் என்றால் யாரோ பெரியவர்கள் சொன்னார்கள் என்று வைத்துக் கொள்ளேன். வைத்துக் கொள்வதா? அப்படியானால் உண்மையிலேயே எந்த பெரியவரும் சொல்லவில்லையா? அடடா, நான் உன்னை விட பெரியவன் தானே. நான் தான் சொன்னேன் என்று வைத்துக் கொள்ளேன். சற்று நேரம் பேசாமல் இரு. இது பெரிய அபச்சாரம் மலராண்டாரே. எது? நான் உன்னை விட பெரியவன் என்று சொன்னதா? அதை நான் சொல்லவில்லை. தாங்கள் போய் எனக்கு எண்ணெய் தேய்த்து விடுகிறீர்களே, இதைத்தான் அபச்சாரம் என்று சொல்கிறேன். ஒரு அபச்சாரமும் இல்லை. நாம் அனைவரும் மடவாசிகள். சொந்த பந்தங்களை விட்டு பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வீட்டை துறந்தவர்கள். இருப்பினும் வாசுதேவ குடும்பமாக எல்லோரும் ஒன்றாக மடத்தில் வாழ்ந்து வருகிறோம். இப்படி ஒருவரை ஒருவர் அக்கறையாக பார்த்து கொள்ள வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும். புரிந்ததா? வயதில் சிறியவனாக இருக்கும் உன்னை பெரியவனான நான் பார்த்து கொள்ள வேண்டும் அல்லவா? மடத்தில் கைங்கரியம் என்று சொல்லிக்கொண்டு அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்கிறாய். வேலைக்கு சரியாக அமுதும் செய்வதில்லை. வாரம் ஒரு முறை எண்ணெயாவது தேய்த்துக் கொள்ள வேண்டாமோ? இரவானால் வயிற்று வலியில் துடிக்கிறாய். அதற்காகத்தான் இந்த எண்ணெய் தேய்த்தல். அதற்காக தாங்கள் போய் எனக்கு சிசுருஷை செய்ய வேண்டுமா? உன் வயிற்று வலி விஷயம் ஆச்சாரியார் வரை போய்விட்டது தெரியுமா உனக்கு? யாராவது மாறநேரை வைத்தியரிடம் அழைத்து போக கூடாதா என்று கூட கேட்டுவிட்டார். நானே பெரிய வைத்தியன், உனது வயிற்று வலியை போக்குகிறேன் என்று ஆச்சாரியரிடம் வாக்கு கொடுத்து விட்டேன். நீ அமைதியாக சற்று நேரம் கண்களை மூடி ஆயாசமாக இரு. என் கைவரிசையை காட்டுகிறேன். அதற்கில்லை. கண்களை மூடு. மலராண்டாரே, என்ன திடீரென்று தாங்கள் கை சற்று மிருதுவாக போனது போல் தெரிகிறதே? ஓ, அதுவா? அது என் கை ஒன்றும் மெதுவாக இல்லை. எண்ணெயில் ஊறியதால் உன் தலை சற்று மிருதுவாக ஆகிவிட்டது. அவ்வளவுதான்.
அப்படி கூட ஆகுமா என்ன? ஆகும். அடடா, சற்று நேரம் பேசாமல் இரு என்று சொன்னால் கேட்க மாட்டாயா? பேசாமல் கொஞ்ச நேரம் எண்ணெயை ஊற விட்டு பிறகு சீயக்காயை தேய்த்து ஆற்றில் ஒரு முழுக்கு போடு. பிறகு பார், உடம்பு அப்படியே தளர்ச்சியாகி பறப்பது போல் இருக்கும். கண்ணை மூடிக்கொண்டே இரு. ஐயோ சுவாமி, என்ன இது? அபச்சாரம், அபச்சாரம்! எது அபச்சாரம் மாறனேல் நம்பி? எது அபச்சாரம்? ஆச்சாரியனுக்கு சீடன் கைங்கரியம் செய்வது அபச்சாரமா? ஐயோ சுவாமி, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? ஆமாம், இன்னும் எத்தனை ஜென்மங்கள் புழுவாகவும் பூச்சியாகவும் பிறந்து அடியேனின் பாவங்களை கழுவ வேண்டுமோ? இத்தனை காலங்கள், இத்தனை வருடங்கள் பெருமாளுக்கும் ஆச்சாரியருக்கும் கைங்கரியம் செய்து ஈட்டிய அத்தனை புண்ணியமும் மண்ணோடு மண்ணாக போய்விட்டதே மாறனேல் நம்பி. அப்படி சொல்லாதீர்கள் சுவாமி. வேதங்களும் உபனிஷத்துக்களும் அதற்கு அர்த்தங்களையும் வாழ்க்கைக்கு தேவையான உபதேசங்களையும் கூறும். சாட்சாத் சரஸ்வதி தேவி வாசம் செய்யும் தாங்கள் நாவினால் அப்படி கூறாதீர்கள். அடியேன் உபதேசம் செய்ய மட்டும்தானப்பா தகுதியானவர். ஆனால் அதை அடியேனின் வாழ்வில் கடைபிடிக்கவில்லையே. அடியேனின் உபதேசங்களை தட்டாமல் கடைபிடித்து உயர்ந்த ஒரு உத்தமமான நிலைக்கு போய்விட்டாயே மாறனேல் நம்பி. நீதானடா, நீதானடா அடியேனுடைய ஆச்சாரியன். இல்லை சுவாமி, நான் குரு துரோகம் செய்தவன், குருவிடம் பொய் சொன்னவன். தங்களிடம் மன்னிப்பு கூட கேட்காமல் தங்கள் திருமுகத்தில் விழிக்க பயந்து ஓடி வந்து விட்ட பாவி நான். பொய் சொன்னாய்? யாருக்காக? உனக்காகவா சொன்னாய்? அடியேனின் மைத்துனன் அந்த அயோக்கியனை காட்டிக் கொடுக்க கூடாது என்பதற்காகத்தானே அந்த பொய் சொன்னாய். உலகிலேயே மிகவும் ஸ்லாக்கியமான பொய் இதுவாகத்தானப்பா இருக்கும். இல்லை சுவாமி, எதற்காக சொன்னாலும் பொய் பொய் தானே. அன்று தாங்கள் பொற்காசுகளை கோவில் அதிகாரியிடம் கொடுத்து விட்டாயா என்று கேட்டதற்கு நான் உண்மையைத்தானே சொல்லியிருக்க வேண்டும். மாறாக கொடுத்து விட்டேன் என்று பொய் தானே சொன்னேன். ஆனால் தாங்கள் மாமனாரிடம் அடியன் செய்த சத்தியத்தை மீறி மாதவனை காட்டிக் கொடுப்பதை போன்ற ஒரு நம்பிக்கை துரோகத்தை அடியனால் செய்ய முடியவில்லை. இந்த இக்கட்டான நிலைமையில் அடியனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை சுவாமி. அதனால் தான் தங்களிடம் சொல்லாமல் அடியேன் இங்கு வந்து விட்டேன். நீ செய்தது தியாகம் மாறனேல், மிகப்பெரிய தியாகம். அடியேன் செய்ததுதான் மகா பாவம். அடியேனியே உயிர் மூச்சாக வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை திருடன் என்று ஒரு அவசர முடிவுக்கு வந்த ஆத்திரக்காரன் அடியேன். அலசி ஆராயாமல் அடியேன் நினைத்ததே சரி என்று நினைத்து உன்னை எப்படியெல்லாம் சபித்திருப்பேன். அத்தனை சாபங்களும் திரும்ப அடியேனைத்தானே வந்தடைய போகின்றன. குருவை முழுமையாக நம்பி சரணடைந்த ஒரு சிஷ்யனை சிறிதும் நம்பிக்கை இல்லாமல் தூக்கி இருந்த அடியேனுக்கு விமோச்சனமே இல்லை. உன் காலில் விழுவதுதான் விமோச்சனத்திற்கு ஒரே வழி மாறனேன். அடியேனை மன்னித்தேன் என்று சொல் மாறனேரி. சுவாமி, 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 என்ன காரியம் செய்ய இருந்தீர்கள்? அடியேனை எவ்வளவு பெரிய அபச்சாரத்திற்கு ஆளாக்க இருந்தீர்கள்? தவறேதும் இல்லை மாறனேன் நம்பி, தவறேதுமே இல்லை. ஒரு கணவன் தன் மனைவியை எப்படி தர்மபத்தினி என்று முழுமனதாக நம்புகிறானோ அப்படித்தான் ஒரு குருவும் தன் சீடனை ஒழுக்க சீலன் என்று நம்ப வேண்டும். அடியேன் அதில் தவறிவிட்டேனப்பா. அடியேனின் போதனைகளும் உபதேசங்களும் இதோ இப்போது அடியேனின் முன் உயர்ந்து நிற்கிறாயே. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு உன்னை கொண்டு செல்லும் என்று அடியேன் ஏன் நம்பவில்லை?
மாறனேரி, அடியேனை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை நீ சொல்லியே ஆக வேண்டும் அப்பா. ஏன் தெரியுமா? நீ நீ ஒரு உயர்ந்த வைஷ்ணவன் அப்பா, உயர்ந்த வைஷ்ணவன். ஒரு வைணவன் இன்னொரு வைணவனுக்கு தீங்கிழைத்து விட்டால் பெருமாளின் மன்னிப்பு கூட அவனுக்கு பலனளிக்காதப்பா. அந்த வைணவனே மனமுவந்து மன்னித்தால் மட்டுமே அந்த அபச்சாரம் தீரும். சுவாமி, தாங்கள் இருவருமே அவரவர் நிலையில் உயர்ந்து நிற்கிறீர்கள். இதில் ஒருவரை ஒருவர் மன்னிப்பது என்பது தேவையில்லாத ஒன்று என்பது அடியேனின் அபிப்பிராயம். சுவாமி, தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டாம். பதிலாக இந்த அடியனை மனமும் வந்து ஆசிர்வதிக்க வேண்டும். இந்த விண்ணப்பத்தை மட்டும் தாங்கள் நிறைவேற்றினால் போதும். நிச்சயம் ஆசீர்வதிக்கிறேன். இப்படிப்பட்ட உத்தமமான சீடனை பெற அடியேன் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? ஆச்சாரியர் உன் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை நீ நிரூபித்து விட்டாய். சுவாமி, இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அடியேன் தங்களின் சீடனாக இருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை அடியனுக்கு தாருங்கள். அடியேன் தங்களின் சீடனாக இருக்க தகுதியானவன் தான் என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். சொல்கிறேன் மரணே. ஒரு முறை என்ன, 1000 முறை சொல்கிறேன். அடியேனின் சீடர்களில் முதன்மையானவனும் உத்தமமானவனும் உயர்ந்த வைஷ்ணவனும் நீதான் என்று 1000 முறை இந்த உலகுக்கு சொல்கிறேன். மாறனே நம்பி 1000 முறை சொல்கிறேன்.